ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஹீரோ எலக்ட்ரிக்கல் பைக்கோட NYX மாடல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் இருக்கு இல்லையா, அந்த வண்டி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தாங்க இது. இது வந்து லோட் பர்பஸுக்கு லோட் நம்ம ஏற்றிட்டு போகலாம். ஸோ அந்த பர்பஸுக்கு இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்மல் பேசஞ்சருக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி லைஃபுக்கும். இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து வெரி பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்டேட்டஸ், ஓடோமீட்ரு, அதோட பைக்கிளோட நம்ம ஸ்பீட்ஸ் பார்த்துக்கலாங்க. அவ்வளோதான், இதில் பேசிக்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸு, ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டர்ன்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் வந்து இண்டிகேஷன் வந்து காட்டுதுங்க. வேறு எதுவும் இதில் வந்து நேவிகேட்டரோ இல்லை மற்ற எதுவும் ஃபியூச்சர்ஸோ எதுவுமே இதில் இல்லைங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒன்லி கமர்ஷியல் பர்பஸ், லோட் பர்பஸுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED பல்ப்ஸ் வந்துடும். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ், ஆல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ப் தாங்க கொடுத்துருக்காங்க. நார்மல் பல்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து 2 கலர்ஸ் வருதுங்க, பிளாக் அண்ட் சில்வருங்க. இதில் வந்து நீங்கள் டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் வித் அலாய் வீல்ஸு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு 12 இன்ச்சு அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. இதில் பேசிக் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 வரைக்கும் போங்க, 45லேருந்து 48 அந்த ரேஞ்ச் போகும். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 165 km per சார்ஜஸ்ங்க. அதாவது இதில் வந்து டியூல் பேட்ரி, ஒரு பேட்ரி வந்து 30 Ah கொடுத்துருக்காங்க. ஸோ 60 Ah உங்களுக்கு வந்து 165 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கேரி பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு 200 வெயிட் வரைக்கும் நீங்கள் வந்து கேரி பண்ணலாம். ஸோ அப்போ போனீங்கன்னா உங்களுக்கு 140 இல்லை 120, 100 அந்த ரேஞ்ச், 100லேருந்து 120ன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பின்னாடி உள்ள பேக்ஸையும் நீங்கள் மடக்கி வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் போடக்கூடிய போர்ட்டுங்க. B1 B2ங்கிறது பேட்ரி 1 பேட்ரி 2ங்க. இதில் இதுலேயும் நம்ம வந்து 2 சார்ஜர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதையும் நம்ம ஒரே டைமில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து சீட்டுக்கு பின்னாடி நம்ம வந்து சின்ன லக்கேஜ் ஷோரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாடி வந்து பெருசாக லக்கேஜஸ் இருந்துச்சு. இதில் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக ஆக்கிட்டாங்க. சும்மா சின்னதாக நீங்கள் வந்து பேப்பர்ஸோ இல்லை ஒரு சார்ஜர்ஸ் இதில் வச்சுக்கலாங்க கண்டிப்பாக. இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு முன்னாடி வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஹைட்டான பர்சன்ஸ் யாராச்சும் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக இஷ்யூஸ் இல்லைங்க. இப்போ இந்த வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் ஓட்டுறாப்புல. இவர் அரௌண்டு 5.10 இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் மேலே இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரெண்டில் கொஞ்சம் நவுத்தி கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து நார்மல் ஹைட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. முன்னாடி வந்து நம்ம நல்லா ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எது வேணால் கேரி பண்ணலாங்க. நம்ம அந்த பிளாஸ்டிக் இது இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபிஷர்ஸ் மேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த காய்கறி இதில் அது கூட நம்ம வந்து வாங்கி ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மளிகை கடை வச்சுருக்கவங்க, ஸோ வேறு எதுவும் ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, டெலிவரி பண்ணுறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பேக்லேயும் நீங்கள் வந்து அந்த சீட்டை மடக்கிட்டு நீங்கள் பின்னாடி கண்டிப்பாக கேரி பண்ணலாங்க. ஸோ முன்னாடியே அதே மாதிரி நல்லா கேரி பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்குதுங்க. இப்போ 100லேருந்து 120 வரைக்கும் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். சிங்கிளாக போகும்போது டெஃபினட்டாக வந்து 140 கண்டிப்பாக கொடுக்குதுங்க. அதாவது எந்த வெயிட்டு லக்கேஜ் நம்ம ஏற்றாமல் ஒரு சிங்கிள் பேசஞ்சராக போகும்போது இது வந்து 140 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லாயிருக்கு மீன்ஸ் என்ன சொன்னது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லாங் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு பெயின் தெரில. ஏதோ பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து அந்த சீட்டை மடக்கிக்கிட்டு ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இப்போ கம்பேர் டு ஹீரோ ஆப்டிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஃப்ரெண்டில் மேபி கொஞ்சம் ஹைட்டான உள்ள பர்சனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். ஆனால் இது நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லைங்க. அதுவும் அந்த வந்து பேக்கில் நம்ம வந்து சீட் மடக்கிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேக் நல்லா
நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதனால் வந்து இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக் அப்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் சாக் அப்சர் வெயிட் வந்து இது பண்ணுறதுக்காண்டி கேரி பண்ணுறதுனால ஸோ நல்லாவே சாக் அப்சர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க இதில். ஸோ நம்ம வந்து ரஃப் டெரைனில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. நம்ம வந்து ரோடே இல்லாத ஒரு மணல் ஏரியாஸில் அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணோம். நல்லாவே இருக்குது, எந்த பெயின் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஸ்மூத்தாக தாங்க இருக்குது வண்டி, வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சடனாக வந்து பிக்கப்பாக அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து சடனாக போகுது அதே மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இந்த வண்டியில் வெஹிக்கிள்ஸில் கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம செக் பண்ணோம், ரொம்ப நார்மல் டைப்பாக தாங்க. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா மூவ் ஆகுது. இதில் வந்து பிரேக்கில் வந்து ஒரு சென்சார்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த சென்சாரை நம்ம அந்த சென்சார் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிரேக்கு கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் மெதுவாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த இஷ்யூஸ் இந்த வண்டியில் வந்து டெஃபினட்டாக இல்லைங்க. உங்களுக்கு முக்கியமாக வந்து இது வந்து வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸ் ஓனர்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து ஒரு மந்த்லி 8,000 9,000க்கு மேலே பெட்ரோல் மட்டும் போடுவாங்க. ஆனால் இந்த வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பெட்ரோல் போட வேண்டிய யூசேஜ் இருக்காது. அது போல் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் to 60 கிலோமீட்டர் தாங்க ஒரு மேக்ஸிமம் ஷாப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்லா இது வந்து டெலிவரிக்கோ இல்லை மற்ற எல்லா பர்பஸ்க்குமே இது வந்து நல்லா யூசேஜ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆப்டிமா ஹீரோ எலக்ட்ரிக்கல் அந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நம்ம வந்து அதுக்கும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள். அது இல்லாமல் வேறு ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து வேறு வண்டிக்கு நம்ம ரிவ்யூ போடுவோம். தேங்க்யூ.